chemistry hydrogen atom. இந்த hydrogen atom வந்து first Hamiltonian and wave equation பார்க்க போறோம். இந்த Hamiltonian wave equation பார்க்கிறதுக்கு நமக்கு சில fundamental formulas தெரியணும். So அந்த fundamental formulas என்ன? Momentum P equal to mass into velocity நமக்கு தெரியாது. And de Broglie wave equation ல P equal to h by lambda. இந்த lambda வந்து h into 1 by lambda ன்னு எழுதிக்கிறேன். So இன்னொரு quantity இருக்கு wave vector ன்னு இருக்கு. If wave is there, அதுல வந்து wave vector or wave number சொல்லுவோம் k. இந்த k equal to 2 pi by lambda. So இதுல வந்து இதுல இருந்து பாத்தீங்கன்னா 1 by lambda equal to இந்த 2 pi கீழ வந்துச்சுன்னா it is k by 2 pi. So இந்த p equal to 1 by lambda க்கு பதில் h k by 2 pi போடுறோம். இந்த h by 2 pi வந்து h cross ன்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம் எப்பவுமே. h cross is nothing but h by 2 pi. So இதான் வந்து momentum. So kinetic energy equal to half mv square. இந்த ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும். So numerator and denominator நான் வந்து m ஆல மல்டிப்ளை பண்ண போறேன் and டிவைட் பண்ண போறேன். So வேல்யூ சேஞ்ச் ஆகாது. மேல m ஆல மல்டிப்ளை பண்ணும்போது it becomes m square v square ஆயிடுது. இது வந்து m square v square ஆயிடுது. கீழ வந்து ஒரு m ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 2m ஆயிடுது. So kinetic energy half mv square வந்து m square v square by 2m ன்னு எழுதலாம். பட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் momentum p equal to mv. So இந்த m square v square வந்து p square ன்னு எழுதலாம். So kinetic energy equal to p square by 2m. இது எல்லாமே வந்து ஃபார்முலாஸ் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸ் போனா என்ன பண்ணும்? we have to deal with particles. வந்து நம்ம என்ன பண்ணும்? ஒரு particle if it is moving na we will consider that it is associated with the wave. அந்த wave வச்சு தான் நம்ம வந்து ஸ்டடி பண்ணுவோம் பார்ட்டிகளோட ப்ராப்பர்ட்டியை. ஸோ அதான் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ். இப்போ ஹைட்ரஜன் ஆட்டமும் வந்து இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ்லாம் நம்ம இந்த மாதிரி தான் படிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது எதனா ஒரு குவான்டிட்டி வேணும்னா குவாண்டம் மெக்கானிக்ஸில் ஃபார்முலாஸ் கிடையாது, எல்லாமே ஆப்ரேட்டர்ஸ். எல்லாமே வந்து ஆப்ரேட்டர்ஸ். கைனடிக் எனர்ஜினா கைனடிக் எனர்ஜி ஆப்ரேட்டர், மொமெண்டம்னா மொமெண்டம் ஆப்ரேட்டர், பொட்டன்ஷியல் எனர்ஜினா பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆப்ரேட்டர். அந்த மாதிரி எல்லாமே ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இங்கே வந்து நம்ம இப்போ இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் படிக்கிறதுக்கு சில ஆப்ரேட்டர்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஸோ ஃப்ரம் திஸ் ஃபார்முலாஸ் நம்ம அதை பார்க்க போகிறோம். ஸோ வந்து மொமெண்டம் ஆப்ரேட்டர் ஃபர்ஸ்ட். ஸோ மொமெண்டம் ஆப்ரேட்டர் முன்னாடி பார்க்கறதுக்கு முன்னாடி வேவ் ஈக்குவேஷன். ஒரு வேவ் வந்து ஒரு வேவ் ஈக்குவேஷன் இருக்கும். psi equal to a into e power minus I into kx. ஒமேகா t minus kx வரும். இதில் வந்து t வந்து டைம் இண்டிபெண்டா நம்ம எடுத்துக்கிட்டா t 0 ஆயிடும். ஸோ அந்த செகண்ட் டேர்ம் வராது. ஸோ I into minus I into kx. ஸோ இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன் நான். ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட். ஸோ டோ psi by டோ எக்ஸ், எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். அந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணா ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். டோ இ பவர் ஏஎக்ஸ் பை டோ எக்ஸ் பண்ணா என்ன ஆயிடும்னா இந்த கான்ஸ்டன்ட் வந்து முன்னாடி வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் இ பவர் ஏஎக்ஸ்ன்றது ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் வந்து அப்படியே வரும் திருப்பி. இதான் வந்து ஃபார்முலா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் என்ன கான்ஸ்டன்ட் என்ன இருக்குன்னா ஐ மைனஸ் ஐ கே தான் வந்து இதில் ஏ கான்ஸ்டன்ட், எக்ஸ் வந்து வேரியபிள். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்னன்னா கான்ஸ்டன்ட் முன்னாடி வரும். ஸோ மைனஸ் ஐ கே மட்டும் முன்னாடி வருது. அப்புறம் என்ன ஆகுது உங்களுக்கு? அப்படியே அந்த ஃபங்க்ஷன் திருப்பி வரும். ஏ இன்டூ இ பவர் மைனஸ் ஐ கே எக்ஸ்ன்னு வரும். இதான் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது. ஓகே. ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இது ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம் நம்ம. இது வந்து we can rearrange and write it. அப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதும் போது என்ன ஆயிடுதுன்னா இந்த கேக் பதில் you can substitute h p by h cross. ஸோ இங்க டோ பை டோ எக்ஸ் will be equal to minus I into P by
H cross ஆயிடுது. இது வந்து psi, இந்த டேர்ம் வந்து psi. ஸோ ஜென்ரலாக psiயால் மல்டிப்ளை பண்ணுறது அப்படி எழுதிக்கலாம். ஸோ இதுலேருந்து நம்ம P வந்து எழுதலாம். ஸோ P will be equal to H cross அந்த பக்கம் போயிடும், மைனஸ் அந்த பக்கம் போயிடும், I வந்து கீழே வந்துடும், ஆல்ரெடி டோ பை டோ எக்ஸ். இதுதான் வந்து ஆப்ரேட்டர். வேறு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் ஃபிட் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் மொமெண்டம். அதுதான் வந்து ஆப்ரேட்டர். ஸோ அந்த ஆப்ரேட்டர் வந்து எப்பவுமே வி கிவ் இட் ஆஸ் அ கேப், பி கேப், அந்த மொமெண்டம். ஸோ இது இன்னொரு வழியில் எழுதலாம். எப்படின்னா மேலே ஒரு ஐ கீழே ஒரு ஐ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆயிடுதுன்னா வேல்யூ சேஞ்ச் ஆகாது. பட் ஐ இன்ட்டு ஐ, ஐ ஸ்கொயர் minus 1, I square value minus 1, already minus இருக்கிறதுனால it is I into H cross dou by dou x வரும். இதான் வந்து momentum operator. இதிலிருந்து நம்ம kinetic energy operator பண்ணலாம். Kinetic energy is nothing but T in represent பண்ணும். Kinetic energy operator T is nothing but என்னன்னா P square by 2m. P value இருக்கு, இங்க substitute பண்ணனா operator T will be equal to I square, அப்படி ஸ்கொயர் பண்ண வேண்டியதெல்லாம் H cross square dou square by dou x square. இது எல்லாமே P square divided by 2m வந்துரும். ஸோ இங்க என்ன ஆகுதுன்னா இந்த H cross I square வந்து minus 1. So this T will be equal to minus H cross square by 2m into dou square by dou x square. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு kinetic energy வந்துடும். ஸோ மைனஸ் H cross square by 2m into dou square by dou x square. இதுதான் வந்து kinetic energy. ஸோ இதுதான் வந்து வெரி ஃபண்டமெண்டல் திங்ஸ் உங்களுக்கு தெரிய வேண்டியது. ஸோ இந்த kinetic energy தெரியும். இப்போ we'll go to hydrogen atom. ஸோ இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் என்ன பார்க்க போறோம்னா so you have hydrogen atom. The first thing on the Hamiltonian. What is the Hamiltonian? You have to find what is Hamiltonian. In the hydrogen atom வந்து ஒரு ரியல் டைம் ப்ராப்ளம். இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் படிச்சிருப்பீங்க. பார்ட்டிகல் இன் எ பாக்ஸ், ஹார்மோனிக் ஆசிலேட்டர், ஆங்குலர் மொமெண்டம் ஆப்ரேட்டர், அதில் வந்து ரிஜிட் ரொட்டேட்டர், அந்த மாதிரி நிறைய வந்து படிச்சிருப்பீங்க. அதில் வந்து எதுவுமே ரியல் டைம் ப்ராப்ளம் கிடையாது. பார்ட்டிகல் இன் எ பாக்ஸ்னா ஒரு பார்ட்டிகல் ஒரு இன்ஃபைனைட் பொட்டன்ஷியல் வெல் இல்லை இன்ஃபைனைட் ஹைட் பேரியர் உள்ள ஒரு பாக்ஸ் உள்ள இருக்கு. அது என்ன பார்ட்டிகல் நம்ம சொல்றது இல்லை. அதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் அ ரியல் ப்ராப்ளம். ஹைட்ரஜன் ஆட்டம்ன்றது ஒரு ரியல் ஆட்டம். ஸோ இதான் வந்து ரியல் டைம் ப்ராப்ளம் இன் குவாண்டம் கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த ரியல் டைம் ப்ராப்ளம் வந்து இதில் வந்து நம்ம ஹாமில்டோனியன் பார்க்கணும். ஏன் ஹாமில்டோனியன் பார்க்குறோம், ஹாமில்டோனியனுக்கு அப்புறம் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுறது பட்டு உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஓகே, ஸோ இது வந்து இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு வந்து இட்ஸ் a very simple atom. So you have a nucleus, and the electron இருக்கு. This electron is revolving around the nucleus. So you have electron, you have a nucleus. இது ரெண்டுக்கு நடுவில் வந்து டிஸ்டன்ஸ் வந்து r. இதான் வந்து ஒரு சிம்பிளான ரெப்ரசன்டேஷன் ஆஃப் an ஹைட்ரஜன் ஆட்டம். இந்த ஹைட்ரஜன் ஆட்டத்தோட
சொல்யூஷன் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ். செவரல் டெக்கேட்ஸ் ஆச்சு இதனோட சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்க. ஃபைனல் சொல்யூஷன்ஸ் வரதுக்கு செவரல் டெக்கேட்ஸ் ஆச்சு, அவ்வளோ காம்ப்ளெக்ஸ். இப்போ இதில் வந்து என்னென்னா எலக்ட்ரான் கோஸ் அரவுண்ட் த நியூக்ளியஸ். நியூக்ளியஸை சுற்றி வர்றதுனால அது எதனால வருதுன்னா இட் இஸ் டியூ டு பிகாஸ் ஆஃப் கூலம்பிக் ஃபோர்ஸ். இது வந்து எதனால சுற்றி கூலம்பிக் ஃபோர்ஸ். Because of Coulombic force. இது ஒரு சென்டரை சுற்றி வரதுனால this problem also can be called as central potential problem. So very simple atom. Coulombic force இருக்கு between nucleus and electron. And சுத்தி வரதுனால it is central potential problem சொல்லலாம். So now we'll write Hamiltonian. We'll go into the topic. What is this Hamiltonian? Hamiltonian is nothing but it is an energy operator. In Hamiltonian வந்து என்னன்னா it is nothing but an energy operator. So it is given by the symbol H cross. Simplest one, it is a total energy operator. So total energy it is kinetic energy plus potential energy. So kinetic energy operator plus potential energy operator, that is called as total energy. Add panna, that is called as Hamiltonian. So this is nothing but potential energy component இது வந்து என்னன்னா kinetic energy component. ஃபர்ஸ்ட் இதில் வந்து நம்ம ஒரு இதாக பார்க்கணும். கைனடிக் எனர்ஜி என்ன இருக்கு, பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஓகே, இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் கைனடிக் எனர்ஜி பார்க்கலாம். ஸோ திஸ் கைனடிக் எனர்ஜி அப்படின்னும் போது யூ ஹாவ் அ நியூக்ளியஸ், அதோட சார்ஜ் வந்து Z ஆஃப் ன்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக சொல்கிறோம், Zன்றது அட்டாமிக் நம்பர். ஸோ இது ஹைட்ரஜன்னா இட் இஸ் 1. ஜென்ரலாக பார்க்கும்போது இது அதே மாதிரி எலக்ட்ரானோட நம்பர் வந்து Z ஆஃப் E மைனஸ் Z ஆஃப் E வந்து சார்ஜ், இது பிளஸ் Z ஆஃப் E. அண்ட் மாஸ் ஆஃப் திஸ் எலக்ட்ரான் வந்து M இன்ட்டு ஸ்மால் இன்னு எழுதிக்கும். மாஸ் ஆஃப் நியூக்ளியஸ் வந்து மாஸ் M இன்ட்டு ஸ்மால் n எழுதிக்கும். ஓகே, ஸோ இதில் என்னன்னா இந்த நியூக்ளியஸும் ஒரு மோஷன்ல இருக்கு அண்ட் எலக்ட்ரானும் வந்து ஒரு மோஷன்ல இருக்கு. இட்ஸ் மூவிங். ரெண்டுமே மூவ் ஆகிறதுனால ரெண்டுத்துக்கும் கைனடிக் எனர்ஜி இருக்கும். ஸோ அந்த கைனடிக் எனர்ஜி வந்து ரெண்டு டேர்மே வந்து சேர்ந்தது தான் டோட்டல் கைனடிக் எனர்ஜி. ஸோ இந்த கைனடிக் எனர்ஜி T கேன் பி ரிட்டன் ஆஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், கைனடிக் எனர்ஜி ஆப்ரேட்டர். என்னது கைனடிக் எனர்ஜி ஆப்ரேட்டர்? மைனஸ் H, previous slide, minus H square by 2m into dou square by dou x square அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ அதுதான் எழுத போகிறேன். இப்போ மைனஸ் H square by 2m, ஃபர்ஸ்ட் வந்து என்னது நியூக்ளியஸோட, அதனால ஐ எம் கோயிங் டு ரைட் மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ்னால மாஸ் ஆஃப் த n into dou square by dou x ஸ்கொயர் பார்த்த முன்னாடி, அது வந்து ஒரு டைமென்ஷன்ல மட்டும் இருந்தா x மட்டும் வரும். ஸோ இது இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து இட் வில் கோ இன் ஆல் த டைரக்ஷன்ஸ். ஸோ 3 டைமென்ஷன்ஸ் வர்றதுனால இப்போ இது வந்து x ஆக்சிஸும் நீங்கள் ஆட் பண்ணணும், ஸோ y ஆக்சிஸையும் ஆட் பண்ணணும், ப்ளஸ்
z ஆக்சிஸும் ஆட் பண்ணணும். ஸோ இது வந்து ஜென்ரல் என்ன சொல்லுவாங்கன்னா டெல் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. ஜென்ரல் வந்து டெல் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. டெல் ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் லாப்லாசியன் ஆப்ரேட்டர். டெல் ஸ்கொயர் வந்து லாப்லாசியன் ஆப்ரேட்டர் சொல்லுவாங்க. ஸோ இங்க இருக்கிற அந்த இந்த டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் வந்து 1 டைமென்ஷனல். 3 டைமென்ஷன் வரும்போது இது டெல் ஸ்கொயர்னு எழுத போறோம். அவ்வளவுதான். ஸோ இந்த மாஸ் எம்முக்கு வந்து என்ன பார்ட்டிகளோ அதனோட மாஸ் எழுதுறோம். ஓகே. ஸோ அந்த இதுக்கு வந்து டெல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடுறோம். இந்த டெல்லுங்கிறது என்னது? எக்ஸ் ஒய் ஜெட்னு போது இட் இஸ் அ பொசிஷன். இந்த பொசிஷன்னா எந்த இடத்துல இந்த நியூக்ளியஸ் இருக்கு அப்படிங்கிறத குறிக்கிறது இந்த டெல். ஸோ இந்த பொசிஷன் போது இது வந்து பொசிஷன் ஆஃப் நியூக்ளியஸ் n போட்டுக்கலாம். ஓகே, இது வந்து என்னது? திஸ் இஸ் ஃபார் நியூக்ளியஸோட கைனடிக் எனர்ஜி. நியூக்ளியஸோட கைனடிக் எனர்ஜி. ஸோ இங்க பாருங்க என்ன பண்றோம்னா இப்போ கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிச்சு இங்க சப்ஸ்டியூட் பண்ணோம். அதே மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிச்சு இங்க சப்ஸ்டியூட் பண்ணா யூ வில் கெட் ஹாமில்டோனியன். இப்போ அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ எலக்ட்ரான் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கா, அப்போ எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி வேணும். ஸோ அதனோட கைனடிக் எனர்ஜினா ஆட் பண்ணோம். இங்க மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ். ஸோ இஃப் யூ வாண்ட் டு டெல் நீங்களே சொல்லலாம் என்ன வரும்? அதே மைனஸ் h கிராஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2m மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் இது வந்து பொசிஷன் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இதுதான் வந்து கைனடிக் எனர்ஜி டேர்ம். ஸோ இது வந்து என்ன ஆயிடுது? கைனடிக் எனர்ஜி டேர்ம். ஸோ திஸ் இஸ் எலக்ட்ரான்ஸ். ஸோ நியூக்ளியஸும் வந்து மூவ் ஆகுது, எலக்ட்ரானும் மூவ் ஆகுது. ஸோ ரெண்டுத்தோட கைனடிக் எனர்ஜியும் சேர்த்தா we'll get the total kinetic energy of the system. ஸோ இது வந்து என்னன்னா கோஆர்டினேட்ஸ். இந்த டெல் வந்து என்னன்னா இட் இஸ் கோஆர்டினேட்ஸ். ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் நியூக்ளியஸ். இது ஈனா எலக்ட்ரான், என்னன்னா நியூக்ளியஸ். ஓகே. So next one we know that T கண்டுபிடிச்சிட்டோம். Next what is V பார்க்கணும். That is potential. So potential V கண்டுபிடிக்கணும்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல போனா உங்களுக்கு இந்த இது வரும். கூலம்ஸ் லா பார்த்துருப்போம். Q1 ரெண்டு சார்ஜ் இருக்கு, Q1 Q2 இருந்தா what is the force between these chargesனா Q1 Q2 by 4 pi epsilon naught r square. இதான் வந்து ஃபோர்ஸ். ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணா ஒரே ஒரு சார்ஜ் இன்னொரு சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிடும். ஸோ தட் வில் பி Q by 4 pi epsilon naught r square. அதாவது ஒரு சார்ஜ் இருக்கும், இன்னொரு சார்ஜ் வந்து டெஸ்ட் சார்ஜ், யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ அது ஒன்று ஆயிடுது. ஸோ இது வந்து அப்படியே வருது. இதே வந்து பொட்டன்ஷியல் V வேணும்னா, so this potential is nothing but Q1 Q2 by 4 pi epsilon naught r. நமக்கு என்ன வேணும்? பொட்டன்ஷியல் ஆப்ரேட்டர் வேணும். So we want to have a potential operator. நம்ம ஹைட்ரஜன் ஆட்டம்ல 2 சார்ஜஸ் இருக்கு. என்ன சார்ஜஸ் இருக்கு? ஒன்னு வந்து எலக்ட்ரான், ஒன்னு வந்து என்ன இருக்கு? எலக்ட்ரான் இருக்கு. ஸோ இன்னொன்று வந்து நியூக்ளியஸ் இருக்கு. ஸோ இந்த ரெண்டுமே வந்து மல்டிப்ளை பண்ணும்போது Z இன்டூ இ வந்து பாசிட்டிவ் சார்ஜ், மைனஸ் இ வந்து எலக்ட்ரானோட சார்ஜ் டிவைடட் பை 4 pi epsilon naught r. The distance between the r is the distance between the electron and the nucleus. இதான் வந்து V. Okay. So the multiply பண்ணும்போது what you get? Minus Z into E square by 4 pi epsilon r. இதான் V. Okay.
So now we can write the Hamiltonian. Another H equal to kinetic energy plus potential energy. So you know what is kinetic energy, minus H cross square by 2mn del square n minus H cross square by 2me del square E, இது வந்து kinetic energy term, plus potential energy term is nothing but minus of, வந்து plus add பண்ணும், but the term is negative, so it is minus of z e square by 4 pi epsilon naught r. This is the Hamiltonian of an hydrogen atom. So இதுல பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து depending upon the position coordinates. These two are depending on position coordinates. இது வந்து என்னன்னா r டிபெண்ட் பண்ணிட்டனால it is a radial coordinates. பொசிஷன் கோஆர்டினேட்னா வெரி சிம்பிள். நீங்க ஒரு xy கிராஃப் எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குன்னா இது வந்து x வந்து 1 இருக்கு, y வந்து 2 இருக்குன்னா 1, 2. ஸோ அதுதான் வந்து பொசிஷன் சொல்றது. இந்த பொசிஷன் 1 டிஸ்டன்ஸ்ல எக்ஸ்லயும் yல 2 டிஸ்டன்ஸ் போனா அந்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம். அதான் வந்து பொசிஷன் கோஆர்டினேட்ஸ். ரேடியல் கோஆர்டினேட்னா இந்த ஒரு டிஸ்டன்ஸ் இங்கிருந்து இந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கு, 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு, அதே ஒரே ஸ்ட்ரைட் லைன்ல 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு, இல்ல 2 மீட்டர்ஸ் ஆர் 1.5, அதான் வந்து ரேடியல் கோஆர்டினேட்ஸ் ஆர். ஸோ இது வந்து பொசிஷன் கோஆர்டினேட்ஸ்ல இருக்கு, இது வந்து ரேடியல் கோஆர்டினேட்ஸ்ல இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இது வந்து ஒரு சின்ன கன்வர்ஷன் பண்ணணும். சின்ன கன்வர்ஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து ஒரு ஹோல், இப்போ ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குன்னா, எலக்ட்ரான் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குன்னா, இந்த என்டையர் ஹைட்ரஜன் ஆட்டமும் அப்படியே மூவ் பண்ணலாம். அப்படியே மூவ் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா இட் பிகம்ஸ் a சிங்கிள் ஆப்ஜெக்ட் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஹெச் இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு மூவ் பண்ணுதுன்னா அப்படியே ஹைட்ரஜன் ஆட்டம், ஒரு சிங்கிள் ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து மூவ் பண்றதா வந்து நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்ப என்னன்னா இதுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வரும். சென்டர் ஆஃப் மாஸ், இது எல்லா மொத்த ஹைட்ரஜனுக்கும் இருக்கக்கூடிய மாஸ் வந்து ஒரே பாயிண்ட்ல ஆக்ட் பண்ணும், அதான் வந்து சென்டர் ஆஃப் மாஸ் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இந்த ஹாமில்டோனியன் வந்து ஃபர்ஸ்ட் ஹாமில்டோனியனை we are going to consider a center of mass. இந்த ஒரு கைனடிக் எனர்ஜி, ஒரு இடத்துல இருந்து ஹைட்ரஜன் ஆட்டம் ஒரு இடத்துக்கு போகும்போது கூட கைனடிக் எனர்ஜியை வந்து நம்ம டிஃபைன் பண்றோம். அந்த டேர்ம் தான் வந்து மைனஸ் h cross square by 2m. ஓகே, அண்ட் del square center of mass சொல்றோம். இது என்னன்னா இப்போ ஒரு இப்போ பொசிஷன் எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல நியூக்ளியஸ் இருக்கு, இந்த இடத்துல எலக்ட்ரான் இருக்கு. ஸோ நியூக்ளியஸோட பொசிஷன் ஒன்று, எலக்ட்ரானோட பொசிஷன் வேற. பட் சென்டர் ஆஃப் மாஸ் எடுக்கும்போது இந்த ஹைட்ரஜன் ஆட்டத்தோட ஒரே ஒரு பொசிஷன் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ அதான் வந்து சென்டர் ஆஃப் மாஸ். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து ஒரு ரெடியூஸ் டம்பல் மாடல் மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இது ரொட்டேட் ஆகுறது வச்சு என்ன பண்ணோம்னா இந்த ரெண்டு மாஸ்க்கும் நடுவில் ஒரு பாயிண்ட் வரும், அந்த பாயிண்ட் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி இதை வந்து நீங்க ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதனோட இது வந்து மைனஸ் ஹெச் கிராஸ் ஸ்கொயர் பை 2m இன்டூ டெல் ஸ்கொயர். ஓகே, இந்த m வராதிங்க, மியூ வந்துடும். வாட் இஸ் தட் மியூ? மியூ வந்துன்னா ரெடியூஸ்டு மாஸ்ன்னு சொல்லணும்.
is 2 mu into del square. Okay, so this is called as reduced mass. The reduced mass வந்து mass of electron into mass of nucleus divided by mass of electron plus mass of nucleus. அதான் வந்து reduced mass. Okay, so இது மாதிரி வந்து நம்ம இந்த ப்ராப்ளத்தை மாத்திரோம். So in the Hamiltonian, what our Hamiltonian is happening is Hamiltonian is equal to minus h cross square by 2m, the mass of the hydrogen atom. Mass of the hydrogen atom whole square. This is center of mass concept minus h cross square divided by 2 mu into del square minus z e square by 4 pi epsilon naught r. இதான் வந்து உங்களுக்கு வருது. இப்போ இந்த reduced mass இருக்குல்ல, இந்த reduced mass என்னன்னா it depends upon the distance between the two charges. அதான் அந்த reduced mass வரும். அந்த reduced mass வந்து எங்க இருக்குன்றது அந்த distance between the two charges. அப்ப distance between the two charges வந்து represented by r. இப்போ என்ன பண்ணோம்னா இந்த two terms வந்து என்ன ஆயிடுச்சு, இப்போ இந்த two terms வந்து radial term ஆயிடுச்சு. Depends upon radial term. இது மட்டும் position coordinates. Okay, so இப்போ என்னன்னா இதை வந்து செப்பரேட்டா சால்வ் பண்ணிக்கலாம். It will be solved separately. And இதை வந்து ரெண்டுத்தை சேர்த்து together we can solve it. Okay, so இதுதான் வந்து இது வந்து internal Hamiltonian. Internal Hamiltonian போது நம்ம ஹைட்ரஜன் ஆட்டம் படிக்கும் போது அந்த ஹைட்ரஜன் ஆட்டம் எங்க மூவ் ஆகுதுன்னு படிக்க போறதில்லை. ஒரு கேஸ் கண்டெய்னர்ல இருந்துச்சுன்னா அந்த ஆட்டம் வந்து எங்க மூவ் ஆகுதுன்னு படிப்போம். when you want to study the internal structure, ஒரு ஆட்டமோட இன்டர்னல் இது படிக்கும் போது நமக்கு இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் காமனா மூவ் ஆகுறது தேவையில்லை. ஸோ இந்த சொல்யூஷன் வந்து it is not very important. So the final Hamiltonian of an hydrogen atom H will be equal to minus h cross square by 2 mu into del square minus z e square by 4 pi epsilon naught r. இதான் வந்து final Hamiltonian of the hydrogen atom in Cartesian coordinate systems. Okay, next we will see இதனோட wave function develop பண்ணோம். அப்போ we have to use other coordinate system. We will see it later. Thank you.